ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் பிப்ரவரி மாதத்திற்கான தரிசன டிக்கெட்டுகள் நாளை முதல் ஓப்பன் ஆகக்கூடிய இந்த சமயத்தில் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு மிகவும் உதவியாக இருக்கக்கூடிய வகையில் பிப்ரவரி மாதத்தில் திருமலை மற்றும் திருப்பதியில் நடக்க இருக்கக்கூடிய முக்கியமான விழாக்கள் மற்றும் முக்கியமான நாட்களை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாளை மதியம் பிப்ரவரி மாதத்திற்கான வர்ச்சுவல் சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆகுமா இல்லையான்னு தான் தொடர்ந்து ஃபாலோவர்ஸ் கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த நிமிடம் வரைக்குமே வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் பற்றி அப்டேட்ஸ் எதுவுமே டிடிடி கொடுக்கல. நாளை மதியம் வரைக்குமே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். டிடிடி வர்ச்சுவல் சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் பற்றி அப்டேட் கொடுத்த உடனே நானுமே கம்யூனிட்டி போஸ்ட் மூலமாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போது பிப்ரவரி மாதத்தினுடைய முக்கிய நாட்கள் பற்றி பார்க்கலாம். பிப்ரவரி 3ஆம் தேதி வசந்த பஞ்சமி, பிப்ரவரி 4ஆம் தேதி ஒரு நாள் பிரம்மோற்சவம் என்று சொல்லப்படக்கூடிய ரத சப்தமி திருமலையில் நடக்கும். பிப்ரவரி 6ஆம் தேதி கிருத்திகை நட்சத்திரம், தேவுனி கடப்பா லக்ஷ்மி வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலினுடைய பிரம்மோற்சவம் முடிவடையுது. திருப்பதி கோவிந்தராஜ பெருமாள் கோவிலினுடைய தெப்போற்சவம் ஆரம்பமாகுது. பிப்ரவரி 7ஆம் தேதி கபில தீர்த்தம் கோவிலில் இருக்கக்கூடிய காமாட்சி தாயாருக்கு சந்தன அபிஷேகம், தேவுனி கடப்பா லக்ஷ்மி வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலினுடைய புஷ்பயாகம். அன்றைய நாள் ரோகிணி நட்சத்திரமாக அமையக்கூடிய காரணத்தினால திருமலை சஹஸ்ர தீப அலங்கார சேவாவில் நவநீத கிருஷ்ணர் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பார். பிப்ரவரி 8ஆம் தேதி பீஷ்ம ஏகாதேசி. பிப்ரவரி 10ஆம் தேதி புனர்வசு நட்சத்திரம் என்பதனால் அன்றைய நாள் திருமலை சஹஸ்ர தீப அலங்கார சேவாவில் லக்ஷ்மணர், சீதாதேவி, ஸ்ரீராமர் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்க. பிப்ரவரி 12ஆம் தேதி பௌர்ணமி. அன்றைய நாள் கருட சேவை இருக்கும். அன்று வருடம் ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி விழா நடக்கும். திருப்பதியில் இருக்கக்கூடிய கோவிந்தராஜ சுவாமி கோவிலினுடைய தெப்போற்சவம் அன்றைய நாளோடு முடிவடையுது. பிப்ரவரி 18ஆம் தேதி ஸ்ரீனிவாச மங்காபுரம் கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலினுடைய பிரம்மோற்சவம் ஆரம்பமாகுது. பிப்ரவரி 19ஆம் தேதி கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய கபிலேஸ்வரர் கோவிலினுடைய பிரம்மோற்சவம் ஆரம்பமாகுது. பிப்ரவரி 20ஆம் தேதி திருப்பதி கோவிந்தராஜ சுவாமி கோவிலினுடைய அத்தியாயனோத்சவம் முடிவடையுது. பிப்ரவரி 22ஆம் தேதி ஸ்ரீனிவாச மங்காபுரம் கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலினுடைய பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு நடக்கக்கூடிய கருட சேவா நடக்கும். பிப்ரவரி 24ஆம் தேதி ஏகாதசி. பிப்ரவரி 25ஆம் தேதி ஸ்ரீனிவாச மங்காபுரம் கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலினுடைய பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு நடக்கக்கூடிய ரதோத்சவம் நடைபெறும். பிப்ரவரி 26ஆம் தேதி மாத சிவராத்திரி. திருப்பதி கபிலேஸ்வரர் கோவிலில் நடக்கக்கூடிய பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு அன்றைய நாள் நந்தி வாகன சேவை. அன்றைய நாள் ஸ்ரவண நட்சத்திரம். ஸ்ரீனிவாச மங்காபுரம் கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலினுடைய பிரம்மோற்சவம் அன்றோடு முடிவடையுது. பிப்ரவரி 27ஆம் தேதி திருப்பதி கபிலேஸ்வரர் கோவிலில் கல்யாண உற்சவம். பிப்ரவரி 28ஆம் தேதி அமாவாசை. அன்றோடு திருப்பதி கபிலேஸ்வரர் கோவிலினுடைய பிரம்மோற்சவம் முடிவடையுது. இதில் பிப்ரவரி 4ஆம் தேதி ரத சப்தமியாக இருக்கக்கூடிய காரணத்தினால நாளைக்கு காலையில் ஓப்பன் ஆகக்கூடிய பிப்ரவரி மாதத்திற்கான ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் ஓப்பன் ஆகி இருக்காது. பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு மட்டும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. மற்ற நாட்களுக்கெல்லாம் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் நிச்சயமாக ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் ரொம்ப வேகமாக புக் ஆகும். அடுத்து ரொம்ப வேகமாக டிக்கெட்ஸ் புக் ஆகக்கூடிய தேதின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 8ஆம் தேதி ஏகாதசி, பிப்ரவரி 12ஆம் தேதி பௌர்ணமி, பிப்ரவரி 24ஆம் தேதி ஏகாதசி. இந்த 3 நாட்களுமே ரொம்ப வேகமாக எல்லா தரிசன டிக்கெட்டுகளும் புக் ஆகும். இந்த நாட்களோடு சேர்த்து வீக்கெண்ட்ஸ் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் எல்லா வாரமுமே டிக்கெட்ஸ் ரொம்ப வேகமாக புக் ஆகும். கூட்டமே இல்லாத நாட்களில் நீங்கள் தரிசனம் பார்க்க விருப்பப்படுறீங்கன்னா செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் கம்பேரிட்டிவ்லி கூட்டம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அந்த நாட்களில் நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இந்த தேதிகள் எல்லாமே உங்களுக்கு தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு மிகவும் உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.